ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிருஷோபா சார் போட்ட அந்த மினி ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிறது கிருஷோபா வீடியோ 1 by 1 படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சார் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, February மாதத்துக்குள்ளே யூனிட் 1 முடிக்கணும், மார்ச்சில் வந்து யூனிட் 2 முடிக்கணும், ஏப்ரலில் யூனிட் 3 முடிக்கணும், மேலே யூனிட் 7 முடிக்கணும். அதே மாதிரி மேக்ஸுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து Februaryயில், மார்ச்சில் வந்து காம்பவுண்ட் டெஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஏப்ரல் வந்து ரேஷியோவும் பர்சன்டேஜும், மே மாதத்தில் ப்ராஃபிட் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இதுதான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டியில் மட்டும்தான் அவுட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, மற்ற எல்லாத்துலேயும் புக்ஸ் தான். ஓகேங்களா? புக்ஸை தான் ரெஃபர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ், இது கிடையாது, சாட்டர்டே சண்டே, அதாவது ஜிகே சூப்பர் தகவல் அந்த இது, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு நாள் இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலாக சொல்கிறேன். ஓகேங்களா? 1 டேக்கு எப்படி போகும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வரும், தமிழில் யூனிட் 1 வந்து 1 by 1 வரும், மேக்ஸ் டாபிக் வந்து ஒரு டாபிக்னால் ஒரு 2 வாரம் 3 வாரம் அது மாதிரி வரைக்கும் இழுக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஒரு 3 வாரம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 வாரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2 டாபிக் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வரும். ஓகேங்களா? 2 வாரம் மேக்ஸ் டாபிக் அது மாதிரி வரும். அதுக்கு ஒரு நாள் வந்து பாலிட்டி ஹவுஸ் சோர்ஸ் படிச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து யூனிட் 6 இல்லை ஐஎன்எம்மோ படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி. ஸோ கரண்ட் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் படிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி 11 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் 10 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா 11 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எழுத்து அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க. எழுத்துனா என்ன? ஓகே, எழுத்துக்களின் வகையும் தொகையும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி 3 இருக்கும்ல, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள், அதுதான் இன்றைக்கான டாபிக். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் பார்க்காதீங்க. ஸோ அதாவது உங்களுக்கு என்ன மேக்ஸ் டாபிக் அப்படிங்க பார்க்குறீங்களோ அந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். யூனிட் 1 ஃபஸ்ட் சிலபஸ் யூனிட் 1 1 by 1 போய்கிட்டு இருக்கும். இது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியில் 3 கிருஷோபா வீடியோவில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ அவர் சொன்னால் அதே தான் அப்படி 1 by 1 நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். யூனிட் 1 வந்து Februaryக்குள்ளே முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் 2 மேக்ஸ் டாபிக், சார் கொடுத்த மேக்ஸ் டாப்பிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாலிட்டி நம்ம கவர் பண்ணுறோம். ஒரு நாள் ஐஎன்எம் அல்லது யூனிட் 6 இந்த மாதிரி போகும்.